லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே விஷயத்த வேறு ட்ரிக்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ப்ளஸ் இது மூலமாக நம்ம மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறப்போ அது இன்னுமே சேலஞ்சிங் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ப்ளஸ் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு இதே விஷயத்த டீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் கன்வே பண்ணுற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக நான் நோட் பண்ண ஒரு விஷயம், என்னோடய கை ரொம்ப ஷேக்கியாக ஆகுது. ப்ளஸ் என்னோடய ஃபோக்கஸ் நிறையவே மிஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் டிப்ளமோவில் இந்த ட்ரிக்ஸை நான் கற்றுக்கிட்டேன் எங்களோட ப்ரொஃபஸர்கிட்டேருந்து. ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த 3 சைட்ஸ்லேயும் லைன்ஸ் வரைஞ்சி 3 A4 ஷீட் டெய்லி மார்னிங் பின் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணணும். ஆனால் நாங்கள் அவ்வளோவா பண்ண மாட்டோம். டைரெக்டாக காலேஜ் போயிட்டு மார்னிங்கில் அவசர அவசரமாக கடமைக்கேன்னு ஒரு கோடு போட்டு சப்மிட் பண்ணிகிட்ருந்தோம். பட் இப்போ வெரி ரீசன்ட் டைமில் நம்ம ஏன் அதே ப்ராக்டிஸை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது என்னோடய கை எவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஏன் என்னால் ஸ்லோ டவுன் பண்ணவே முடியலைன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த லைன்ஸ் மூலமாக எனக்கு அந்த கையை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ப்ளஸ் ஸ்ட்ரைட் லைனாக கோடு போடுறதுக்கும் இது எனக்கு இந்த ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மைண்ட் இப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ மெயினாக என்னோடய மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ப்ராக்டிஸ் எனக்கு 3 in 1 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சேலஞ்ச் நான் 30 டேஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ see you after 30 days with the same challenge. என்னோட லைன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரைட் லைனாக இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.